ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் டிக்கா ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் தாங்க நம்ம மசாலான்னு யூஸ் பண்ணுறோம். இது கூடவே நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் நான் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கிறோம். நான் சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு சின்ன லெமனில் அரை லெமன் சேர்த்துக்கிறேன். பெரிய லெமனாக இருந்தால் உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன்லெஸ் சிக்கன் ரொம்ப ட்ரை ஆகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் மேலே தோலோடு போடுறதா இருந்தால், ஒரு ஃபுல் சிக்கன் போடுறதா இருந்தால் மேலே தோலோட, அப்போ நீங்கள் எண்ணெய் பெருசாக சேர்க்கணுன்னு தேவையில்லை. ஏன்னா அந்த மேலே தோல்லே கொழுப்பு இருக்கும், அது கரைஞ்சி வரும் உங்களுக்கு. அதனால் சிக்கன் ஜூஸியாக இருக்கும். இப்போது நமக்கு வெறும் நல்லா ஃப்ளஷ் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப ஆயில் அதிலேருந்து வராது. அதனால் நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் நான் சொன்ன மாதிரி தோலோடு போடுறீங்க, இல்லை லெக் பீஸ் வைக்கிறீங்க மேலே ஸ்கின்னோட அப்படின்றப்போ எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்கின்னில் இருக்கிற கொழுப்பே கரைஞ்சி வரும். அதனால் இந்த எண்ணெய் சேர்க்குற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ், மினிமம் 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த மசாலாலாம் இதுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு சிக்கன் 65ஆக மாற்றிக்கலாம். எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தனா நீங்கள் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவும் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு இங்கே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த சிக்கன் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் சேர்க்கணும். இப்போது நான் ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணலை. ஏர் ஃப்ரையரில் பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த சிக்கனை நான் உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் சின்ன சின்ன பீஸாக தான் சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்றதுனால நான் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு மட்டும்தான் குக் பண்ண போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபுல் சிக்கன் வைக்கிறதா இருந்தால் சிக்கனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் வரைக்கும் ஆகலாம். ஒரு லெக் பீஸ் நீங்கள் குக் பண்ணுறதா இருந்தால். ஒருவேளை நீங்கள் ஃபுல் சிக்கனாக குக் பண்ணுறதா இருந்தால் அது 1 ஹவர் to 1.5 ஹவர்ஸ் கூட ஆகலாம். நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். சிக்கன் ஜூஸியாக டெண்டராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம 180 டிகிரி 10 மினிட்ஸில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக ஓப்பன் பண்ணல. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுறேன். எப்போவுமே ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சூடுலேயே அது இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ தட் நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும். இப்போது சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. பட் அடி சைட்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நான் பரட்டி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் திரும்ப 180 டிகிரியில் வச்சு குக் பண்ண போகிறேன். இதில் மசாலாஸ் ட்ரையாக ஆக வேண்டாம், குக்காக இருந்தால் மட்டும் போதும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் திரும்ப 10 மினிட்ஸ் வைக்கிறேன். இல்லை இந்த மேலே இருக்கிற அந்த வாட்ரினஸ் அதாவது அடியிலேருந்து திருப்பி போட்டப்போ அந்த லைட்டாக வாட்ரினஸ் இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா மட்டுமே போதும். நான் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட் கிறிஸ்பி வரணும் அப்படின்றதுக்காக நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நம்ம நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் டிக்கா ரெசிபி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்கியூவர்ஸில் போட்டு அப்படி கூட வச்சுக்கலாம். ஸ்கியூவர்ஸில் மற்ற வெஜிடபிள்ஸ் லைக் பன்னீர், கேப்சிகம், தக்காளி, ஆனியன் அது எல்லாத்தையுமே போட்டு சிக்கனையும் வச்சு இந்த மாதிரி ஒரு டிக்காவும் ரெடி பண்ணலாம். நான் கம்ப்ளீட்டாக வெறும் சிக்கன் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு கார்னிஷிங்க்கு வெங்காயமும் புதினா அண்ட் தென் லெமன் இதை அப்படியே புழிஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.